எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல கொடுத்த வர்க் இருக்குல்ல, போங்க போய் கீழே விளையாடுங்க. கதவுலாம் திறக்க முடியாது. என்னெல்லாம் உன் பிரச்சனை? ஒருக்கா கால் எடுக்கலன்னா விட வேண்டியதானே? சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே கிடக்க. இதனால புது கதையா இருக்கு. எப்பவும் ஃபோன் பண்ணலன்னா தானே ஏசுவ. இன்னைக்கு ஃபோன் பண்ணதுக்கு போய் இப்படி கத்திட்டு கிடக்க. அவ்வளோ ஆர்வமா அக்கா பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்கியா என்ன? என்ன ஒரு சத்தமும் கேட்கல. பிள்ளைகளா எங்கடி? அவ்வளவுலாம் கீழே போயிட்டாவ. கீழே போயிட்டாவளா? பிறகு நீ மட்டும் ஒத்தைக்கா என்னடி பண்ணிட்டு இருக்க? காலை கூட எடுக்காம. காலேஜ்ல ஒர்க்கு கொடுத்தாவல்ல, அதாம்டி எழுதிக்கிட்டு இருக்கேன். நீ தான் நாளைக்கு காலேஜே வரமாட்டேப்ல. அவன் கூட வெளியில போறேன்னு தானே சொன்னேன். ஏய், அப்படி என்னதான் பண்ற நீ? ஒழுங்கா சொல்லிடு. சொல்லுதேன். சரி, நாளைக்கு அவன் பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணணும்னு ஐடியா கேட்டிருந்தேன்ல, யோசிச்சியா? அதுக்கு தான்ல ஃபோனே அடிச்சேன். 2-3 ஐடியாஸ் அனுப்பியிருக்கேன். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீயே ஃபிக்ஸ் பண்ணிட்ட, அப்புறம் ஏன்டி என்கிட்ட ஐடியா கேட்ட? எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினாலுமே அது அவ்வளோ பர்சனலா இருக்காதுடி. அதான் நானே என் கைப்பட ஒரு கிஃப்ட் செய்யலாம்னு இருக்கேன். என்ன கிஃப்ட்? அவன் சிரிச்சு நான் பார்த்ததே ரொம்ப குறைவு. அதான்ல நானே என் கைப்பட அவன் சிரிச்ச மாதிரி வரைஞ்சு கொடுக்கலாம்னு இருக்கேன். அதுவும் எதையுமே பார்க்காம என் மனசுல இருக்கிற மாதிரியே வரைய போறேன். எப்படி வரப்போகுதுன்னே தெரியல, பயமா இருக்குது. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தாண்டி பயமா இருக்கு. ஏதோ இப்போதைக்கு பேசணுமா இருந்தோமான்னு இல்லாம நீ என்னல லூசு மாதிரி பண்ணிட்டு தெரியற. அதுவும் அவங்க யாரு நம்ம யாரு? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்னடி ஆகுறது? இதுக்கு தாண்டி நான் உன் காலை எடுக்கல. எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு உன்ன மாதிரி ஃப்ரெண்டோட லவ் வேணாம்னு சொல்றதுக்கும் அதுக்கு ஹரிணி கோவப்படுறதுக்கும் ஒரே காரணம் இந்த ஊர் தான். என்னதான் இது பேரால ஒரே ஊரா இருந்தாலும் இதுல இருக்கிறவங்க மேற்கு தெரு கிழக்கு தெருன்னு 2 பிரிவா பிரிஞ்சிருந்தாங்க. எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரியே தான் இந்த ஊர்லயும் மேற்கு தெரு ஆளுங்க கிழக்கு தெரு ஆளுங்களை கீழே நடத்தினாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு தெருவை சேர்ந்த அந்த ஊரோட தலைவருக்கு கிழக்கு தெருவில் இருக்க ஒரு கோயில் கிரவுண்டை எப்படியாச்சும் தனக்கு சொந்தமாக்கி அதில் ஒரு பொது மண்டபம் கட்டி சாப்பாடு பந்தல்னு எல்லாத்துலேயுமே காசு பார்க்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ அதை எதிர்த்து கிழக்கு தெருவை சேர்ந்த ஒருத்தன் கேள்வி கேட்டான். ஆனால் அவனை அன்னைக்கு ராத்திரியே சார்வாலை வச்சு கொண்டுட்டாங்க. சார்வால்ன்றது ஒரு உருவமே இல்லாத பேர். யாரெல்லாம் மேற்கு தெருவை எதிர்த்து பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே அடையாளமே இல்லாத அந்த ஆளை வச்சு கொலை பண்ணிடுவாங்க. போலீஸ்னு யாரும் இதுக்கு நடுவில் உள்ள வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பேர் மேலே பயத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க மேற்கு தெரு ஆளுங்க. அன்றைக்கி அந்த பையனை இழந்ததுனாலையும் பிஏஓங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றதுனாலையும் மறுபடியும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அந்த கிரவுண்டு பிரச்சனையை அன்னையோட அந்த ஊர் தலைவர் விட்டார். இப்போ அந்த ஊரும் கொஞ்ச நாளாக சார்வால்ன்ற பேரை கேட்காமலே இருக்குது.
நிதமும் கேட்குறது தான்ப்பா இன்றைக்கும் கேட்குறேன். எனக்கு எப்படியாச்சும் அந்த சைக்கிளை வாங்க உதவி பண்ணுப்பா. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கும் இப்போ சுத்தமாக மேலுக்கு முடியலப்பா. இப்போ நான் வேலைக்கு போனால் மட்டும்தான்ப்பா நாங்கள் சோறு திங்கவே முடியும். இந்த வாரம்மா. என்ன சொல்கிறான் உங்கள் அப்பன்? என்னையும் அவன் கூடவே கூட்டிகிட்டு போயிருந்தாலாச்சும் பரவாயில்ல, நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன். இப்போ வாழவும் முடியாமல் சாப்பாட்டுக்கு வழியும் இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். இன்னும் எம்பிட்டு வேதனை இந்த கட்டை தாங்கும்னு தெரியல. மா, நீ எதையும் போட்டு உழைப்பிக்காதம்மா. இன்னும் 2-3 நாள் எனக்கு வேலை கிடச்சிடும். அது பிறகு உன்னை சீக்கிரமாக குணமாக்கிடலாமா? வெட்டியாம்புள்ளைக்கு யார் வேலை தருவாங்க, அதுவும் இந்த ஊரில்? நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு சுந்தரன் இல்லம்மா, அவர் தாம்மா. அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேம்மா. இனி நீ வீட்லேயே இருந்து உடம்பு மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமா? என் சுகத்தை விடுடா. நான் உசுரோட இருக்கிறதுக்குள்ள உங்க அப்பாவோட போட்டோக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுடே. இதை மட்டும் அம்மாவுக்காக எப்படியாச்சும் செய்டே சண்டாக்கு. கண்டிப்பாக செய்கிறம்மா. நீ எதையும் போட்டுக்கிட்டு யோசிக்காம செத்த நான் படுத்து எந்திரிமா. இந்த நான் ஊர் உள்ளார வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரூபா. யோ, என்னத்தையா கூப்பிட்ட? உன் பாட்டு கூப்பிட்டு வச்சு இழிச்சிட்டு இருக்க. நீ சைக்கிள் தானே போற? போ, எனக்கு தெரியும். போ. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். உங்க அப்பா எனக்கு சொன்னா நீ வீட்டுக்குள்ள வாங்கிடுவ. போ போ. இருக்கிறதே 90 ரூபா. இதை வச்சுக்கிட்டு நான் விடியறதுக்குள்ள சைக்கிள் வாங்கிடுவேனா? உன்னையும் ஒரு ஆள் வாங்கிச்சு வந்த என்னைய சொல்ல. ஊருக்குள்ள உன்னை கோட்டிக்காரன் சொல்றது நெசந்தான் போல. அண்ணே, விநாயகண்ணே. ஓ, யாரு பாதி நேரத்துல? நானே சண்டாக்கு. இந்த பக்கமா வந்தேன், அதான் ஒரு எட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேனே. எது நீயா? மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? சைக்கிள் இருக்கா இல்லையா நோட்டம் பார்த்துட்டு போக வந்திருப்ப. சேச்சா, அப்படிலாம் இல்லண்ணே. அடே அப்பா, அலக்காதரா. சரி சரி விடு. எப்போதான் இதை வாங்குறதா உத்தேசம்? நான் என்னண்ணே 4 கிழமைண்ணே பார்த்துட்டு இருக்கேன். கையில் காசு வந்த உடனே வாங்கிட போகிறேன். எங்கே இருந்துண்ணே? இப்போலாம் ஊர் உள்ள யாரும் நல்ல காரியத்துக்கெலாம் போஸ்டர் அடிக்கிறதே இல்லை. இளவு எவனா போய் சேர்ந்தால் தான் போஸ்டரே அடிக்கிறாங்க. அதுவும் எங்கே ஊர் உள்ள எல்லா பயிலும் உசுரை கையிலலாம் பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. டேய், இந்த ஒத்த சைக்கிளுக்காக ஊரே சாவணும்னு சொல்லிடா நீயே? நல்லா இருக்கடே உன் நியாயம். அப்புறம் சாவணுன்னு தான் நினைவுக்கு வருது. வாடே, வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்காத. சார்வால் இன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ளே இறங்குறதா கேள்விப்பட்டேன். என்னண்ணே சொல்கிற? உன் வாய்க்கு சக்கரலி போடுறேனே. என் சாமி இருடே, ஏன்டே சத்தமாக பேசுத? பைய பேசுத? என் சாமி ஊருக்குள்ள வந்து எம்புட்டு நாளாச்சு. நீ சொன்னது மட்டும் பழிச்சா போதுமே. ஊருக்குள்ள ஒரு பையனும் அவனை பார்த்ததில்ல. ஊரே அவனை பற்றி பேசினா பயப்படுது. அவனை போய் சாமி கீமின்னு சொல்லிக்கிருக்க. அட, நானும் தானே பார்த்ததில்ல. ஆனால் நமக்கு சோறு போடுறதா நமக்கு சாமி. ஏதோ 4 பேரை போட்டு வெட்டி சாக்க போய் தான் இங்கே போஸ்ட் ஓட்டி என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு.
எப்பா உன் சாமி சங்கத்தம்லாம் நிறுத்து, சீக்கிரமாக அதை வாங்குறதுக்கு வழியை பாரு. நான் சந்தை கொண்டு போய் விற்றா கூட அசராமல் 1500 விற்றுப்பிடுவேன். உனக்காக தான் 1000 ரூபாய்க்கு தர்றேங்கிறேன். இன்னும் 2 நாளில் வந்து வாங்கிட்டு போகிற வழியை பாரு. அண்ணே அதெல்லாம் சொன்ன நேரத்தில் கண்டிப்பாக வாங்கிடுவேண்ணே. சரிண்ணே, போயிட்டு வரேண்ணே. நல்லதுப்பா. இவன் என்ன இங்கே உட்காந்துருக்கான்? வீரா, அவனுக்கு என்னடே விளையாடாம ஓரமாக உட்காந்துருக்கான்? அதெல்லாம் போகிற பேசிக்கலாம். சீக்கிரம் வார்ம் அப் பண்ணிட்டு ரைடு பாடுவா. ஏய் ஒழுங்கா எப்படி நில்லுல? ஏய் என்னடா பார்த்தி ரைடு பாடுற நீ? அதெல்லாம் ஒழுங்காக தான் பாடுறோம். உன்னால பிடிக்க முடியலன்னு சொல்லல. என்ன வீரா, ஒழுங்காவா ரைடு பாடுறான்? நீ நல்லா தான்டா விளையாடுற. கொஞ்சம் ஏறி போடுறா. இன்னும் கையை நீட்டினாலே போதும். பார், வெயிட் பண்ணி போடு, மாட்டிடுவான் அவன். ஈஸி தான். இன்னைக்கு எம்பட் ரைடு. இப்போ யார் பாடணும்? 3ல் 2 பாயிண்ட் எடுக்கணும். எல்லாம் பாடியாச்சு, இப்போ நீ தான் பண்ணுவா. சரி ரைட்டு. ஏய் ரெடி டப்பா? வாடே வாடே சக்கி, வா வா வா. ஏய் டப்பா, அவசரப்படாத டப்பா. டேய் அவசரப்படாத டப்பா. சரி சரி சரி. ஏய் வாம்ல. பல்ல பல்ல. ஏய் எல்லாம் இருங்கடே. ரவி, நான் சிக்னல் கொடுத்தோடனே வந்துடும். அதெல்லாம் ரெடியாக இருக்குங்கடா. ரெடியா வீரா? ரெடி ரெடி ரெடி. நான் ரெடியாக தான் இருக்கேன். வா வீரா வா. ஏய் தூக்குங்கடா அவனை. அடிச்சு வா. சூப்பர் டே டப்பா. கரெக்டாக நின்று கால் எடுத்துடா டப்பா. சூப்பர் டே. அவன் ஒருத்தன் தான். அவனால் மட்டும்தான் யோசிக்க முடியும். நம்ம 6 பேர் இருக்கோம். ஒன்றா யோசிச்சு நின்று அடிச்சோன்னு வையே, ஆள் சிக்கிடுவான். புரிஞ்சதில்ல? ஏற விட்டு அடிக்கிறோண்டே பார்த்தி. இந்த ரைடில் பார்த்துருவோண்டே. ஏய் சக்கி வரலாம் வா. ரவி மேலே அதெல்லாம் தொட மாட்டேன் பாரு. டே பார்த்தி, நான் சொன்னா வந்து ஓகே. ஏற்றம் விடுங்கடே. பார்த்தி நல்லா உள்ளே ஏறினுங்க. என்னடே டப்பா உள்ளுக்கு போன வரைக்கும் என்னடே பண்றீங்க? காலையா பிடிக்க வேண்டியதானே? இருந்தாலும் நீ எடுத்துக்க கூடாது. வீரா, இதுக்கு தாண்டே அப்பயே சொன்னேன். சின்ன பிள்ளைலாம் உள்ள நீ எதுக்கிட்டே ஏறின? அப்போ நீ ஏன் மேல தப்புன்னு சொல்றியா? அவன் அழகா உள்ள பூந்து போறான். இதை விட்டுருந்து அவனே போயிருப்பான். ஓ, போன ரைட்டு பிடிச்சிட்டு அவங்க மிதப்பில் ஆடுறியோ? அதான் அப்போ எடுத்த பாயிண்ட் போய் விட்டுட்டியே, என்ன பண்ணுறது? சரி விடு, இன்னொரு ரைடு இருக்கு பார்த்துக்கலாம். பண்ணலாம் பண்ணிட்டு விடுதே வா. பூச்சி வா. ரைடு காரணம் இதான் அப்படியே கடைசி ரைடு. அவனே வந்து என்ன ஆடுற? எத்தனை மாதம் சொல்லி தருது? நல்லா வலிச்சாரு. போ ஆடு பார்ப்போம். பார்த்தி, உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன், புரியுதா? ரவி, விடவேன்னு ஓடாத, என் கைக்குள்ளே ஆடு. டே வீரா, சொல்லுடே. இந்த ரைடு காரணம் நான் ஆடுறேன். ஏய் சாமி கும்பல்ல வாமப்பும் லாஸ்ட் ரைடு தானே, நாங்க பாத்துக்கறோம். ஆமா, இந்த ஒரு ரைடு தானே நான் ஆடுறேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்டியே. சரி வா. டே சிவா, நீ டப்பா கைக்கு போய் ஆடு போ. சரி அனிசு. ஏய் வாங்கடே வாங்கடே, எல்லாம் இங்க வாங்கடே. நீ இங்கிட்டு நில்ற. டேய் பார்த்தி, நீ கை காடு. என்னனே லாஸ்ட் ரைடானே? ஆமா டே பூச்சி. வா வா ரைடு கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தே ஆகணும். ஏய் மேல தாண்டே யாருறான்? டேடப்பா போடா நம்ம ரேன் நிக்கோ. கபடி கபடி பா. வீரா ரெடியா இரு. ரெடி ரெடி ரெடி. ஏய் பார்த்து, டைம் முடிய போகுது. அவனே சிக்குவான் பாரு. இப்போ கபடி 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 கபடி.
தூக்குடு. எனக்கு ஒண்ணு உனக்கு ஏதாச்சும் பாரு. காலை முதல்ல நல்லா உதறி விட்டுரு. என்னடாச்சு? அப்பவே சொன்னேன்ல சாமி கும்பிட்டுட்டு வாடான்னு. நீ சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தா அந்த ரத்த காயம் தேவையா அப்போ? டேய் சாமி கும்பிட்டு இருந்தாலும் அடிபட்டுருக்க முடியாது. சரி வா வா, முதல்ல வீட்டில் போயிட்டு மஞ்சள் அரைச்சி போடு. காயம் ரொம்ப பட்டிருக்கு பாரு. பாரு எப்படி ரத்தம் வலி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான். அதை தொடச்சி விட்டு போய் உட்காருடே. நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. சரி வாங்கடே போவோம். டேய் ஒழுங்கா இம் பண்ணு. சரி பார்த்து போங்கடே. இப்போ வாட்ச சொல்லுடே, அவனுக்கு என்னவா? எப்பவும் விளையாட வருவான், இப்போ ஏன் விளையாடாம உட்காந்துருந்தான்? தாதான் உட்காந்துருக்கியான்ல, அவன் டே கேளு. சரி கேட்போம். டே அனிசை, கிரவுண்டில் மட்டும் விளையாடா பரவாயில்ல. நீ ஏன் இன்னைக்கு ஆடலை? அதை விடுமாப்ல. ஆமாம் நீ ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்த? அதுவா, அம்மா ரேடியோ ரிப்பேர் கொடுக்க டவுன் வரைக்கும் போயிட்டு வர சொன்னா. அப்படியே அதான் ஒரு விஷயமா போயிட்டு வந்தேன். சரி நீ ஏன் ஆட வரல இன்னைக்கு? அதை விடுறா. டேய் என்கிட்டே இந்த முழுங்குற வேலை வச்சுக்காத, சொல்லுடே. உங்கள்கிட்ட சொல்ல என்ன மாப்பிள்ள, இந்த ஆகாஷ் பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட காலைல வண்டி கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு தரேன்னா, அப்புறம் எதுக்குன்னு கேட்டான். என் ஆள் கூட வெளியே போகிற மாப்பிள்ள அப்படின்னு. புது வண்டி மாப்பிள்ள தரதில்லை அப்படின்ட்டான். அதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எது அது புது வண்டியாமா? அவன் புது வண்டிங்கிறதுனாலாம் தராமல் இருந்திருக்க மாட்டான். அவன் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும். ஆமாம் துறை எங்கள் வண்டிலாம் போக மாட்டீங்களோ? அப்படி இல்லை மாப்பிள்ள, R15 போனால் மாசாக இருக்கும்ல. டேய் எந்த மாதம் இருந்தாலும் இந்த வண்டியில் காட்டு. டேய் இதுலேயே போட, எதுக்குலாம் அடுத்தவன்ட்டு போய் வண்டி கேட்டுருக்க? சாவி பிடி. சரி நீ பார்த்து போ. சரி மச்சான் வரேன். பார்த்து போடு. மச்சி பைய போ. சரி மறக்காம வீட்டுக்கு போனதும் காயத்துக்கு மஞ்சள் போடு. டப்பா வரேன்டி. டே மச்சான் வரேன்டா. சரி டே பார்த்து போயிட்டு வா. சரி மச்சான். அவன்டா தர்ணு. டேய் இவன் என்னடா என்ன இடத்துல வரான்? யாரா அண்ணே? நீயாடா? இல்லை உன் பேரு? சண்டாக்கு மாப்பிள்ள. சண்டாக்கு. நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன்டா. அண்ணா வந்து ரொம்ப நாளாக கழுவாமல் இருக்கு, அதை தேய்ச்சி கழுவி விடுப்போ. அண்ணே சரிண்ணே. ஏய் மக்கங்கிட்டு கிடக்கு பார், எடுத்துக்கோ. சரிண்ணே. கழுவிட்டேனே. கழுவிட்டியா? சரிடா சிண்டாக்கு, கிளம்பு போ. நே என்னடு முறுக்கு இருக்குதா, சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேணாண்ணே. அப்புறம் சைக்கிள் வாங்க போகிறேன். பணம் தேவைப்படுதுண்ணே. ஒரு 1000 ரூபா கடனை கொடுங்கண்ணே, 1 மாசத்துல தந்துடுறேனே. சோத்துக்கே வழி இல்லாத பயிலுக்கு வண்டி கேட்குதோ? வண்டி கழுவுனதுக்கே வண்டி வாங்குறா வந்துச்சு மசு இருக்கு.
இன்னொரு வாட்டி இந்த பக்கம் இந்த மாதிரி கேட்டு வந்து நின்று சப்ப சேர்த்து ஓடுடு. ஏய் விட இந்தா என் வண்டியை கழுவுனதுக்கு 10 ரூபா அப்படி. யாரும் மாப்பிள்ள இவனுங்க? ஒருத்தன் நானே முறை கொண்டு வெளியே கூட்டு போய் ஐடியா வண்டி கேட்குறான். இவனா நானே ஐடியா காசு கேட்குறான். உம்மாளுக்கு மண்டே கேட்குறா. ஊத்துறா சரக்க. இன்னும் 2 மணி நேரம் இருக்குடே. வாங்க எங்கள் வீட்டு மாடிக்கு போவோம். மாடிக்கு போகிறது இருக்கட்டும், நான் முதல்ல 2க்கு போயிட்டு வந்துடுறேன். எப்போ பாரு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடு. அந்த பரங்கி மேலே வச்சிருக்கேன் பாரு. என்னடே இம்புட்டு அவசரமா ஓடியார? டவுன்ல நின்றுட்டு இருந்தியா? சுந்தர் தம்பி சொல்லுச்சு டவுனுக்கு போற மாதிரி இருந்தா இந்த ரேடியோ ரிப்பேருக்கு கொடுன்னு எத்தனை தடவை சொல்லுதேன். மறந்துட்டமா, அடுத்தாடி போகும்போது கொடுத்துட்றேன். என்னத்த மறந்தியோ? இந்த இளவெடுத்த கரண்ட் வேற இப்போன்னு பார்த்து போயிருச்சு. தண்ணி ஐயா. ஓ, இதுக்கு வேற பம்பு செட்டு வரைக்கும் நடக்கணுமா? சை, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழுக்கு செதில் விழுந்தது மாமே, என் கண்ணை கட்டி காத்து. ஆளை முடிச்சிட்டேன், தோப்புக்கு வந்துடு. இன்னும் 10 நிமிஷத்தில் நானும் வந்துடுவேன். அது எப்படி சார் வாழை இவர் கண்ணு பார்த்தாரா? அவர் இவரை ஒன்றுமே செய்யாம அப்படியே விட்டு போயிட்டாரா? எப்படிலாம் அள்ளி தூரான் பாரு. டேய், நெசமாலும் தானே சொல்றேன், அவர் கத்தியை கழுவுனது இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்குதுரே. காமெடி பண்ற. டேய், நீ வேற எவனையா பார்த்துருப்ப. சார்வாலை பார்த்துருந்தா இங்கே உயிரோட நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆமாம், அந்த சார்வால் நேரில் பார்த்து எவனுமே உயிரோடு இருந்ததே இல்லை, அந்த கையால் தவிர. டேய், அப்போ நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்களே? சார்வாலை கத்தி இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் பார்க்கும்போது அவர் கையில் கத்தி இருந்துச்சுடே. அது ஒன்று போதாது, அவர் தான் சார்வால்ன்றதுக்கு. ஏய், எவனாவது கரிமீன் அறிஞ்சிட்டு இருந்திருப்பான்டே. கரண்ட் வேற இல்லைல்ல, அதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நீ வெளிச்சத்தில் அவர் முகத்தை பார்த்தியா? வெளிச்சத்துலலாம் பார்க்கல, ஆனால் அந்த ஆள் முகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது மாப்பிள்ள. நீ பகலில் பார்த்தோன்னு சொன்னாலே எவனை நம்ப மாட்டோம். இதில் இருட்டில் வேறையா, சும்மா உருட்டாதரா. எடே, இசைக்கையை பற்றி நமக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்தில் ஒரு புள்ள பேனா கிடதுக்கு கதையாக அதை உருவாக்கி சொன்னா. ஆமாம் ஆமாம், பாவம் அந்த பொண்ணுக்கிட்ட இவனை நம்பி போய் வர நாம வாங்கி கேட்டுக்கிட்டோம். ஏய், அது அப்போ விளையாட்டு சொன்னதுடே. அதுவும் இது ஒன்றா? நெசமாலுமே நான் சார்வாலை நேரில் பார்த்தேன்டே. ஏய், நீ இன்னும் நிறுத்தலையாடே? டைம் இப்போயே 11:45 ஆச்சு. சரி, கிளம்புவா வா. உன் கதையை அங்கே வந்து கண்டினியூ பண்ணு. அவனாவ நம்புறானா பார்ப்போம். வாங்கடே. ஏய், நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உங்க வீட்டுலாம் போய் சொன்ன பாடுறா. நான் போய் அணிச்சுக்கிட்டே பேசிக்கிறேன். ஏய், போடா போடா, அப்படியே போய் சொல்லு போ. டேய் டப்பா, கேக் எடுத்துட்டு வாடே. டேய் ஒரு நிமிஷம். இங்கேயே பிரிச்சுட்டு போய் மச்சானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகேவா? சரி சரி டே. பிரி
யாரங்க கிடக்குறது? யாரு இது? டேய் நம்ம அனிஷா. ஏய் அனிஷ் டேய். டேய் அனிஷ். என்னடாச்சு? டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் ஏந்திரு டேய். டேய் மச்சான். டேய் வரடா. அனிஷ் டேய். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? எப்பதான் விடியும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளையோட நீ எனக்காக பிறந்த 22 வருஷம் ஆக போதுல? ஆமா, ஆனா இந்த 20 வருஷத்தோட உங்க கூட இந்த 2 வருஷம் தான் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், தெரியுமா? ஐயடா, சார் அதுக்குள்ள பர்த்டே முடுக்க போயிட்டீங்க போல. அதெல்லாம் நீ கால் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ, ஏய் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு எங்க மாமனாரை பார்த்தேன். அப்படியா? என்னடி சொன்னாரு? என்ன சொல்லுவாரு, வழக்கம் போல கிரவுண்டு பேச்சாதான். அது விஷயமா தான் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி போல சண்முகைய வீட்டுக்கு பேச வந்திருந்தேன். நேத்திக்கு வரைக்கும் கம்முன்னு தான் இருந்தீங்க, இன்னைக்கு என்ன புதுசாக கிரவுண்டை மறைச்சு வேலையில் பால் பேசியிருக்கீங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை தான் ஒருத்தனை இழந்துட்டு நிற்கிறேன். ஊருக்கு வெளியே எவ்வளோ பொது இடம் இருக்கு ஐயா, எங்களுக்குன்னு இருக்குது ஒரு நிலம் தான். நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நியாயம்? சத்திரத்தையும் கோயிலையும் ஊருக்கு வெளியில் கட்டிக்கலாம் இல்லையா? அகாசே தோரஞ்சிட்டப்பா. சொல்லுங்க சித்தப்பா. இந்த டிவி ரிப்பேருக்கு ஆள் வந்திருக்காங்க, செத்த அந்த டிவி எடுத்து கொடு. சரி சித்தப்பா. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொல்லு? அதாங்க அந்த கிரவுண்டுக்கு ஆளான புடிங்க பேசுறேன். நீ எங்களுக்கு யோசனை சொல்லுதியோ? எதை எங்க கட்டணும்னு எங்களுக்கு தெரியும். எலவு இந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் 1 வருஷம் பொறுமையா இருந்தோம். எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா ஆரம்பிக்கலான்னு பார்த்தா வந்துட்டானுங்க மசரு மட்டுன்னு. நீங்க எல்லாம் விளையாண்டு என்னத்துல கிளிக்க போறீங்க? அங்கதான் சத்திரத்தை கட்ட போறோம். திங்கக்கிழமையோட கிரவுண்டு பக்கம் வரத விட்டுருங்க. அப்படிலாம் விட்டுற முடியாதீங்க, காலங்காலமா ஆடிட்டு இருக்க கிரவுண்டு. என்ன கிளிக்கிறதா இருந்தாலும் அங்கேயே கிளிக்கிறோம். இது எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியுங்க. இது எங்கள் வியோட்ட பேசியே நான் சரி பண்ணிக்கிறேங்க. வரேங்க. எப்படிடி உங்கள் அப்பா முன்னாடி சும்மா கெத்தாக பேசிட்டு வந்தனா? எப்படியோ நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 7:30 கூட்டிட்டு வந்துட்ட. சரி, வீரண்ணன் கிட்ட பேசுனியா இத பத்தி? ஐயோ, அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இரு, ஏதோ சத்தம் கேட்குது.
பாவி பயிலுங்க இப்படி பண்ணிட்டாங்க. வா எப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. பேச்சியம்மா மௌந்தானே நீ? ஆமாண்ணே. அந்த ஆள் சொல்றதெல்லாம் காதுல போட்டுக்காத. ஆமா, மேற்கு திரு சுந்தர் இப்போ எங்க இருப்பாரு? ப்ரெஸ்ல தானே இருப்பாரு. அவர்கிட்ட போஸ்ட் கேட்டோன்னு சொல்லி வாங்கியா? ம் சரிங்கண்ணே. இந்த சண்டாக்கு பையனை வண்டி கழுவு விட்டதே தப்பு. அதான் மறுபடியும் தரன் சைடில் விட்டுக்கிறேன். ஒழுங்காக கழுவல, நான் தான் இருப்பேன். அப்புறம் மாப்பிள்ள எங்கள் மாமா பொண்ணையே பார்த்தால வேணும் அவனுக்கு. எப்படி எங்கள் மாமா கிட்ட சொல்லி செய்ய சொன்ன பார்த்தியா? இது எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியுங்க. இது எங்கள் வியோட்ட பேசியே நான் சரி பண்ணிக்கிறேங்க. வரேங்க. ஆமாம்மா, கலகு தெரு பையன் அருணி பின்னாடி சுத்துறான்னு அன்னைக்கு சொன்னல, அந்த பையன். ஆமாம்மா. என்னண்ணே இப்படி பேசிட்டு போறான்? விட்றா, ஆளை விட்டு மிரட்டி விட்டா அவனே தன்னால பொத்திட்டு போறான். மிரட்டி விட்டுருக்கான், ஆளையும் முடிச்சு விட்டுருனேன். டேய் நீ வேற, ஏற்கனவே இப்படிதான் ஒருத்தனை முடிச்சு விட்டோம். இப்பதான் எல்லாரும் அதை மறந்துட்டு இருக்காங்க, மறுபடியும் இருக்குல்ல. அதுக்கு இல்லண்ணே, ஏற்கனவே ஒருத்தனை முடிச்சு விட்டோம், அதே இடத்துக்கு இன்னொருத்தன் வந்திருக்கான்னா நாளைக்கு அந்த விவோ மாதிரியே நமக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம ஊருக்குள்ள நாம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்கண்ணே. அதனால தான் சொல்றேன், எவனா இருந்தாலும் யோசிக்காம முடிச்சு விட்டுறேன். நீ சொல்றது கட்டுதாண்டே. ஆகாசே சொல்லுங்க சித்தப்பா. கையால கூட்டு வா. இந்தா சித்தப்பா. நீ சுந்தருக்கு போன் அடிச்சு டவுனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் ஒரு 8 பார்த்துட்டு சொல்லு. ஐயா ஆ வேலை முடிஞ்சிருச்சுங்கய்யா. கூலி 150 ரூபாங்க ஐயா. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் காசு கேட்குற போல, விடிஞ்சதுக்கு பிறகு வந்து வாங்கிக்கோ. அண்ணே 10 ரூபாண்ணே. வணக்கம் ஐயா. ஆ இந்தா இதில் 10 ரூபா இருக்கு. சார்வால்கிட்ட சொல்லி சுத்தமாக செஞ்சு முடிச்சிடணும். நான் பார்த்துக்கிறேயா. எப்படி எங்கள் மாமா கிட்ட சொல்லி செய்ய சொன்ன பத்தியா? அதான் நம்ம. இந்தா அப்படியே ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்லாம் ஊட்டிடு, சரியா? ஒரு இடம் விடக்கூடாது என்ன? சரிண்ணே சரிண்ணே. இந்த சீட்டை அப்படியே கொடுத்துட்டு அண்ணாச்சி கடையில் ரூபா 500 வாங்கிட்டு மைதாவும் வாங்கிக்கோ, சரியா? ம் சரிண்ணே. இந்தா கிளம்பு. இல்லை நாளை பின்ன இந்த மாதிரி சீட்டு எழுதி அண்ணாச்சி கிட்ட ரூபா கட்டுன்னு கூடாது சொல்லிட்டேன். நீங்கள் வேற ஏண்ணே எழுது படிக்க தெரிஞ்சால் நான் ஏண்ணே போஸ்ட் விட்டு போகிறேன். சரிண்ணே வரேண்ணே. டேய் ரவி எங்கடா? நான் தான்டே கிரவுண்டுக்கு அனுப்பியிருக்கேன், கப் எடுத்துகிட்டு வரேன். ஏன்டே சொல்லியிருந்தா நம்மளும் போயிருக்கலாம்ல. ஆமாண்டா மாப்பிள்ள, வாங்கடா
கிரவுண்டில் இருக்கிற நம்மளோட கப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சா மாப்பிள்ளை சந்தோஷப்படுவான்டா. நைட்டு சாவ போகிற நாய்க்கு பிறந்தாள் கொண்டாட யாவண்டி கேட்குதா? அப்போ கடுப்பாக இருந்தாலும் இப்போ சிரிப்பாக இருக்கு மாப்பிள்ள. நாடு எல்லா வீட்டில் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இது வாங்கி தானே செத்தா? வீரமாவை செத்தா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போடாங்க. ஏன்டா அடிபடி போட்டுட்டு இருக்கீங்க? சாவு வீட்டுல வந்து கேலி பண்ணிட்டு இருந்தா அடிக்க என்ன பண்றது? இந்த வீட்டு சாவுல உங்களுக்கு என்னடா வேலை? செத்தவ காலேஜ் பையன், காலேஜ் ஃப்ரெண்டுனா செத்த வீட்டுல வந்து சண்டை ஓடியாக்கும். கிளம்பு கிளம்பு, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். வண்டி எடுத்துட்டு நகருங்க. உங்களுக்கு பார்க்க கூடாது. தெரா வண்டி. எடே என்னடா அவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? சாவு வீட்டுல வந்து தெருவில் வந்து நம்ம மேலே கை வச்சு நம்ம பையனே கேலி பண்ணிட்டு இருக்கானுங்க. கேலி பண்ணா உடனே கை வச்சிடறதா? சண்டை போடுறதா? சாவு வீட்டுல வந்து நான் கூட ஆரம்பத்துல கவர்மெண்ட் வேலைக்கு வந்தப்ப கோட்டால வந்தவன் எல்லா பேரும் கேள்வி பண்ணாங்க. நான் உங்களை மாதிரி முறிக்கிட்டே இருந்தேன். அப்படி முறிக்கிட்டு இருந்தா கத்தி கம்முன்னு காலம்புறம் போயிருமுடா. எதா இருந்தாலும் படிப்பு விளையாட்டு இதுல கவனம் இருக்கணும். அப்பதான் மேல முன்னேற முடியும். புரியுதா? சரி கவனண்டே, சொன்னதெல்லாம் நனவுல இருக்கட்டும். அப்பா சரி, ஆகணும்னு இருக்கு, ஆயிருச்சு. எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க ஐயா. சண்டாக்கு போயிட்ட போஸ்டர் கொடுத்து ஊர் முழுக்க ஒட்ட சொல்லியிருக்கு. சண்டாக்கா? அந்த பையன் மட்டும் ஏன் கண்ணிலே சிக்க மாட்டேங்க? சரி, என்ன வேணாலும் என்கிட்ட வந்து கேளு. சரிங்க ஐயா. இந்த ஆகாஷ் பையன் சொன்னது இன்னும் என் மண்டையில சுரு நிக்குதுடா. பெட்டு வாங்கி செத்தா சிரிப்பானுங்களா? நாளைக்கு அவனுங்களை பார்த்து இந்த ஊரே சிரிக்கணும்டா. எஸ்ஐக்கு சொன்ன நெசந்தாண்டா. சார்வால் தான் அனிஷை கொண்டிருக்கணும். எந்த சார்வாலை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கானுங்களோ அந்த சார்வாலையே கொன்னா அப்ப இந்த ஊரே சேர்ந்து அவனை பார்த்து சிரிக்கும்ல. ஏய் என்னடா கொல்லணும்னு சொல்றீங்க? அதுவும் சார்வால போய். இன்னைக்கு நம்ம அவனை கொல்லலைன்னா நாளைக்கு அவன் நம்ம எல்லாரையும் கொல்லுவான். போன வருஷம் கௌதம விட்டோம், இன்னைக்கு தோ அனீஷ், அடுத்து நீ இல்லைன்னா நான் சாக மாட்டோம். ஏடா நிச்சயம்? குனிய குத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. எழுந்து நின்று திருப்பி அடிச்சாதான் அவனுங்களுக்கு நம்மளை தொட பயம் இருக்கும். டேய் நீ சொல்றது சரிதான்டே, ஆனா சார்வாலை எப்படா நம்மளால கொல்ல முடியும்? டேய் நம்ம 6 பேர் இருக்கோம். ஒன்னா இறங்கணும்னா கண்டிப்பா ஈஸியா அவனை போட்டுடலாம். சரி, இப்ப நம்ம அவர் எங்கன்னு தேடுறது? நம்ம யாரும் அவரை பார்த்தது கூட இல்ல. இசைக்கு மட்டும் தான் பார்த்துருக்கான், அதுவும் இருட்டுல. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியுமாப்ல. கத்தி கழுவிட்டு இருக்கும்போது போன்ல ஏதோ தோப்புக்கு போறதா சொன்னார் மாப்ள. அப்புறம் என்னடா, அதான் அவன் எங்க இருக்கான்னு தெரியுதுல்ல. வாங்க போவோம். அண்ணாச்சி, அண்ணாச்சி. ஓ யாருடே அது? சொல்ல சண்டாக்கு, என்னடா இந்த நேரத்தில்? அண்ணாச்சி, அரியனை இந்த சீட்டை கொடுத்து மைதா பாக்கெட்டும் 500 பணமும் வாங்கிக்க சொன்னார் அண்ணாச்சி. யாரோட செத்துட்டா? அரியனோட அக்கா பையன் அண்ணாச்சி, அவர் கூட கபடி ஆடுவாரே. கபடி ஆடுவானா? ஆமாம், அந்த பையன் பேர் கூட அனீஷ் இல்லை? ஆமாம் அண்ணாச்சி, அவர் தான் அண்ணாச்சி. ஓ அப்படியா? ஆமாம் அண்ணாச்சி. இந்தா காசு அண்ணாச்சி. செத்தயிரு அண்ணாச்சி. என்னடே? அப்படியே ஒரு 500 சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அண்ணாச்சி. நான் அடுத்த வர மாதத்தில் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. 500 ரூபாயா? போஸ்டர் விட்ட உனக்கு இந்த கூலியே ஜாஸ்தி, இதில் மேலே ஒரு படி 500 கேட்குதோ? இந்தா 400. அரிக்கிட்ட நான் 500 கொடுத்தோன்னு சொல்லணும், இல்லை பொலி போட்டுருவேன். போட்டுடே அண்ணாச்சி. தூக்கத்துக்கு எடுக்காத கேளுடே. ரூபா 100 ரூபா வந்துட்டான். வாங்கடே. என்னடே கையாலும் கூடவே இருக்காரு? அதாண்டே எனக்கும் புரியல. சத்தீர், எனக்கு பயமா இருக்குடே. எனக்கும் தாண்டே. ஆனால் அவனை நீ போட்டே ஆகணும். டே டப்பா, முடிக்கிறோம்டே இன்னைக்கு. சரி.
நீ கண்டிப்பாக விடுதலை சைக்கிள் வாங்குவேன். இது ஏன் வார்த்தை இல்லை, மொப்ப வார்த்தை. எனக்கு தர வேண்டிய ரூபாயிலேயே 100 கம்மியாக தராங்க. இதில் நான் விடியறதுக்குள்ளே சைக்கிள் வாங்கிடுவேண்ணா. வைத்தேக்காரன். கல்யாண ஊர்வலம் வரும், கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும் எழுந்து நான். டேய் போய் பாரு. நானா? டேய் நீயே பாருடே. யாரே சரி கணேசா, நான் கிளம்புறேன். நீ ரொம்ப நேரம் இருக்காத, நல்லதில்லை. சீக்கிரம் கிளம்புறாளே பாரு. நான் சார்வாள்டே, என்ன வேண்டே தொடுவான். நீ கிளம்பு. சொன்னா கேட்க மாட்டேன். சரி, உனக்கு தோன்றது பண்ணு. போயிட்டான்டா. டே கையால் கிளம்பிட்டான்டா. எந்திரி. டேய் பொருள் எதுவும் கொண்டு வர்ற? என்ன பொருள்? நான் இதை எடுத்துட்டு வரலையே. டேய் நீங்களும் எதுவும் கொண்டு வரலையா? நான் தான் அவசரத்தில் மறந்துட்டேன். சரி கரிச்சிப்பா எடுத்து கட்டுங்கடா. ரவி பார்த்தி விடுக்கூடாது அவனை. பொண்ணுண்டா. ஆமாண்டே வீரா. வாங்கடே ஓடிடலாம். மொத்தம் அவனால முடியல போடே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் மச்சான், சார்வதானடா. மொத்தம் அவன் நம்ம ஃப்ரெண்டே போட்டுருக்கான். ஏடா அண்ணன் நொன்னங்கறான். பொம்மால அவனை நம்ம போட்டே அவனுடே. நீ தானடா அவன் அடிபம்ட்டன்னு பார்த்தது? அங்கே அரசு என்னையே தொடுற அளவுக்கு துணிச்சல். என் பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு போறேன் நாய்ங்களுக்கு. திடீர்னு எங்க இருந்தா வந்துச்சு துணிச்சல்? டேய் அவன் ஒருத்தன் தான். அவனால மட்டும் தான் யோசிக்க முடியும். நம்ம 6 பேர் இருக்கோம். ஒன்னா யோசிச்சு நின்று அடிச்சோன்னு வை, அவனு சிக்கிடுவான்டா. ஆமாடே போறேன்டே. உன்னோட நிக்காது போலயே. விட்டுறாதீங்கடா அவனை. ஐயோ டேய் மச்சான், டேய் ரத்தடா. டேய் வாடா போய்டா. டேய் மச்சான் சொன்னா கேளுடா. வாடா டேய். டேய் இசக்கி வாடா ஓடு. டேய் பாத்துடா. டேய் பாத்தி மச்சான் நீ போய் அறடா அவன. டேய் நான் பண்றா. டேய் சொன்னா கேளுடா. ஏய் மச்சான் என்கிட்ட தான் வரா. இசக்கி வழிய காப்பாத்துடா. ஏய் வா வா. அடே ஏய் ஏத்து கேட்டா நாங்களா இருந்தா போடுவீங்களா? நீ இருக்க தைரியத்தில் தானே அவனுங்க ஆடுறானுங்க. உன்னை கொன்னா என்ன போடுவியா? டேய் விடியறதுக்குள்ள உங்க எல்லாரையும் முடிக்கிறேன். டேய் டேய் இருடா. டேய் 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 இருடா. சார்வலண்ணே போடுனே. என்னண்ணே பாக்குற? போடுனே.
சீக்கிரம் கிளம்பி கணேசன் சொன்னேனே கேட்டானா? யாருண்ணே செத்துட்டா? என் ஃப்ரெண்டு கணேசன்பா. ஓ சரி. இந்த 500 ரூபா. சரிண்ணே சரிண்ணே. டேய் ஆண்ணே, ஊரில் ஒரு இடம் விடாமல் பூரா இடத்துல ஒட்டிடணும். கண்டிப்பாண்ணே. நான் தான் சொன்னேன்ல விடுதலுக்குள்ள சைக்கிள் வாங்கிடுவேன்னு. உங்க அப்பன் சொன்ன மாதிரி செய்வாண்டே. செஞ்சானா? செஞ்சானா? அண்ணே வாடகை சண்டாக்கு என்ன காலங்காத்தாலே இந்த பக்கம்? வேற எதுக்குண்ணே வர போகிறேன், சைக்கிள் வாங்கிட்டு போகலாம் தான். அட பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 2 நாளுக்குள்ளே வந்துட்டேன். சேத்தரு வாயை கொப்பளிச்சுட்டு வந்துடுறேன். இந்தாங்கண்ணே, இதில் 1000 ரூபா இருக்கண்ணே, எண்ணி பார்த்துக்கோங்கண்ணே. சரியா இருக்குப்பா. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமாண்ணே? நேற்று ராத்திரி தோப்புல சார்வாலை பார்த்தனே, இவனையும் போட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாருண்ணே. தோப்புலையா? அங்கன செத்து கிடந்தே சார்வாலை தானடே. சார்வாலா? ஆமாடே. என்னென்ன சொல்ற? அட நெசந்தாண்டே. சரிண்ணே. சரி நான் வரேன். பார்த்து சூதானமா ஓட்டுப்பா. சரிண்ணே. அக்கா, சுந்தரனா இருக்காராக்கா? இந்தா உள்ளதான் இருக்காரு, செத்த நெல்லு. சரிங்கக்கா. டேய் வா தம்பி, என்னடே காலையிலே வந்திருக்க? ப்ரெஸ் வர போனேனே, நீங்கள் இங்கே இருக்குன்னு சொன்னாவ, அதான் நான் இங்கே வந்தேன். நைட்டு லோடு வந்துச்சுடா தம்பி, அதான் இங்கே தங்கிட்டேன். சைக்கிள் வாங்கிட்டேனே, இன்னிலேருந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். அப்படியா? சரி, மேற்கு தெருக்கு போ, பேப்பரை போட்டு வா. வர்ற வழியில் வியோ வீட்லேயும் ஒரு பேப்பரை போட்டு வந்துரு. விவோ வீடு தானே பக்கம், நான் அங்கே போட்டு மேற்கு தெருவில். நான் சொன்னதை செய்டே, போட. அண்ணே, என்னடே தம்பி, தோப்புல செத்து கிடந்தது யாருண்ணே? சார்பால் தான்டே. நீ ஏன்டே கேட்க? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தானே கேட்டேன். வரண்ணே. சரிடே. என்னதான் சார்வால் சாவுக்கு சண்டாக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் இது அவங்க அப்பாவால் தான் நடந்துச்சுன்னு சண்டாக்கு முழுசாக நம்பினான். செத்தது சார்வால்ன்றதுனாலையும் இதில் ஊர் தலைவர் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் போலீஸ் இந்த கேஸை முழுசாக கையில் எடுக்காமல் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்னு பத்திரிகைக்கு தகவல் கொடுத்தாங்க. இந்தாங்கய்யா. யாருப்பா அது? வாடே பெரிய மனுஷா, இந்த ஊரில் தான் இருக்கியா? என்ன கையில் பேப்பரோட வந்திருக்க? உன்னே தான் பார்க்கவே முடியல. வேலைக்கு சேர்ந்துருக்கேன். வேலைக்கா? பள்ளிக்கூடம் சேர்ந்து சேர்ந்தியா? இல்லைங்கய்யா. போகிறது இல்லையா? சரி, இனிமேல் போய் என்ன பிரயோஜனம்? இல்லைங்கய்யா, அம்மாவுக்கு சுத்தமாக மேலுக்கு முடியலைங்கய்யா. அதாங்கய்யா நியூஸ் பேப்பர் போடுற வேலைக்கு சேர்ந்துட்டேன்யா. இப்போ நானும் வேலைக்கு போகலன்னா பட்னி தான்யா கிடக்கணும். டேய், நீ இன்னைக்கு பசியை பற்றி யோசிக்கிற, நீ தலைமுறைக்கும் சாப்பிடணும்னு நான் யோசிக்கிறேன். சரி, இதை உங்ககிட்ட பேசி எப்படி புரிய வைக்கிறது? நாளையிலேருந்து தினமும் பேப்பர் எடுத்துகிட்டு வர்றப்ப
நான் உனக்கு தினம் ஒரு எழுத்து எழுதுறேன், நீயும் அப்படியே எழுத பழகிக்கோ. சரிங்கய்யா. இந்த மாதிரி எழுதணும், புரியுதா? வரேங்கய்யா. டேய், எங்க போற? ஐயா, இந்த ஆவ இன்னையில இருந்தே போடு. சரி. என்னடா தம்பி, கையெழுத்தெல்லாம் பலமா இருக்கு. வரனே. உங்க அப்பன் சொன்ன மாதிரி செய்வாண்டே. செஞ்சானா?